ஆதாமை எப்படி உண்டாக்கினார் என்றால், தமது சாயலாக தமது ரூபத்தின்படியே அவனை உண்டாக்கி இருக்கிறார். அப்போ தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியே உண்டாக்கின தேவன் எப்படிப்பட்ட உறவுக்குள்ள இருந்திருப்பார்கள்? அவர்கள் ஒரு நல்ல நண்பர்களாக இருந்திருப்பார்கள். இல்லாவிட்டால் ஒரு தகப்பன் ஒரு மகனை போல இருந்திருப்பார்கள். அப்படிப்பட்ட உறவு தான் அங்கே இருந்திருக்கும். எதுக்காக தேவன் ஆதாமை படைத்தார்? ஆதாமை படைத்த நோக்கம் என்ன? தேவனை பிரதிபலிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். ஆதாமை படைத்தது தேவனை பிரதிபலிப்பவனாக மனிதன் படைக்கப்பட்டான். ஆதாமை படைத்த நோக்கமே தேவனை பிரதிபலிக்க வேண்டும், அவர் சுபாவத்தை வெளிப்படுத்த வேண்டும், அவருடைய குண அதிசயங்களை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கம். அவருடைய குண அதிசயங்களை வெளிப்படுத்துவதற்காக, அவருடைய சுபாவத்தை வெளிப்படுத்துவதற்காக, அவருடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக தான் ஆதாமை தேவன் படைத்தார். ஆனால் இங்கே ஒரு தவறு நடக்கிறது. பிசாசனவன் தந்திரமான வார்த்தைகளினால யாவாலை வஞ்சித்து அவளை அந்த கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை புசித்து அவர்களை இருவரையும் பாவத்துக்குள்ளாக, கீழ்ப்படியாமைக்குள்ளாக தள்ளிவிட்டான். அவனுடைய சுபாவம் இப்போது யாருடைய சுபாவம் ஆதாமுக்குள்ள வந்தது என்றால், பிசாசனுடைய சுபாவம், விழுந்து போன மனிதனுடைய சுபாவம். அப்ப விழுந்து போனது யார்? லூசிபர். அவனுடைய குணங்கள், அவனுடைய சுபாவம், அவனுடைய எண்ணங்கள் இப்போது ஆதாமுக்குள்ள வந்துவிட்டது. ஆதாமுக்கு 2 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். ஒன்று காயின், ஒன்று ஆபேல். ஆபேல் தேவனுக்கு உகந்த வாசனையாக நல்ல பலிகளை, நல்ல கனிகளை பலி செலுத்தினான். ஆனால் காயினோ அவன் தேவனுக்கு ஏற்ற பலிகளை அவன் செலுத்தாமல், எது குறைவுள்ள காணப்படுகிறதோ, அப்படி என்றால் மேன்மையான பலியை செலுத்தாமல் அவன் சொத்தலும் அசுத்தமான கனிகளை பலி செலுத்தினான். அங்கே காயினுடைய பலிகளை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை, ஆபேலை பலியை கர்த்தர் அங்கீகரித்தார். அங்கே ஆபேலுடைய கனியை அங்கீகரித்த பிறகு காயினுக்கு எரிச்சல் வந்தது. எரிச்சல் வந்ததன் மித்தமாக அவன் தன் சகோதரனை கொலை செய்தான். அதுதான் இயேசு கிறிஸ்து யோவான் 10:10 சொல்லுகிறார், திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வேறொன்றுக்கு வரான், நானோ அவைகள் பரிபூர்ண ஜீவன் அடையும்படிக்கு வந்திருக்கிறேன். அவன் திருடன், அவன் கொலைபாதகன், அவன் ஏமாற்றுகிறவன், அவன் வஞ்சிக்கிறவன், அவன் மோசம் போக்குகிறவன், அவன் பொய் பேசுகிறவன், அவனுக்கு எத்தனையோ பெயர்கள், துன்மார்கன், அவன் பொய்க்கு பிதா என்று இயேசு கிறிஸ்து அவனுக்கு பெயரிடுகிறார். ஆம் பிரியமானவர்களே, நம் தகப்பனுடைய இருதயத்தை நாம் புரிந்து கொள்ளாவிட்டால், இயேசு கிறிஸ்துனுடைய சுபாவத்தையும் அவருடைய எண்ணங்களையும் நாம் புரிந்து கொள்ளாவிட்டால், அறிந்து கொள்ளாவிட்டால், இந்த உலகத்துல சமாதானமாக சந்தோஷமாக நாம் வாழ முடியாது. பேதுரு 2 பேதுரு 3:18 சொல்லுகிறார், கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அப்போ அவருடைய கிருபையில வளர வேண்டும், அவரை அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும். சாலமோன் ஐஸ்வர்யத்தை கேட்கவில்லை, அவர் செல்வத்தை கேட்கவில்லை, அவர் ஜனங்களை நியாயம் விசாரிக்கும்படி ஞானத்தை கேட்டார். அவர் ஞானத்தை கேட்டபடியினால் கர்த்தர் அவனுக்கு செல்வத்தையும் சேர்த்து கொடுத்து ஒரு பெரிய ஞானியாக அவனை இந்த உலகத்தில் வைத்தார். அவனுடைய நாட்களிலே, சாலமோனுடைய நாட்களிலே 40 வருஷம் சமாதானமாய் இருந்தது. ஏன்னா சமாதானமாய் இருந்தது? அவன் பணத்தை கேட்காமல், செழிப்பை கேட்காமல், ஐஸ்வர்யத்தை கேட்காமல், தீர்காயுசை கேட்காமல் அவன் ஞானத்தை கேட்டான். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில ஞானம் அறிவு குறைவுள்ளவர்களாக இருக்கிறபடினால் ஓசியா
6 சொல்கிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். அப்போ ஏன் அறிவில்லாமல் போனது? ஏன் ஞானம் இல்லாமல் போனது? ஏனென்றால் இப்போது விழுந்து போன மனிதனுடைய சுபாவம் ஆதாமுக்குள்ள வந்தது. அது ஆதாமின் மித்தமாக அது தலைமுறை தலைமுறை தலைமுறையாக மனித இனத்தையே ஆளுகை செய்கிறது. இப்போது அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு ஒரே ஒரு வழிதான். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்படும் போது, இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தின் மீது நாம் விசுவாசம் வைக்கும் போது, அவர் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்து கிறிஸ்துவனுடைய சிந்தையை நமக்குள் உருவாக்கக்கூடியவராய் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் ஆதாமை படைத்தது தம்முடைய சாயலாக இருக்கும்படி, தேவனை பிரதிபலிக்கிறவனாக இருக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் அவனை படைத்தார். பிசாசனவன் அவனை வஞ்சித்து பாவத்தில் தள்ளிவிட்டான். சரி, போகட்டும். இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இதற்கு நாம் தகப்பனுடைய தேவனுடைய இருதயத்தை, அவருடைய சுபாவத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படி நம்மை நேசிக்கிறார், எவ்விதமாய் நம்மை பார்க்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். லூக்கால 11வது வசனம், லூக்கா 15:11. பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவர்களில் எளியவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடியே அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு எளிய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியெல்லாம் அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழிந்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், பாருங்க, எல்லா சொத்தையும் எடுத்துக்கொண்டு சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு போகிறான். அங்கே போய் அவன் துன்மார்க்கமாய் வாழ்ந்து, அசுத்தமான காரியத்துல பாவ வாழ்க்கையை வாழ்ந்து, எல்லா பணம் செலவழிந்த பிறகு, பணம் இருக்கிற வரை அவனுக்கு தகப்பன் மீது எண்ணம் வரவில்லை. அந்த பணம் குறைவுபட தொடங்கின போது, எல்லாம் செலவு அழிந்த பிறகு அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் அங்கே சொல்கிறான், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியினால சாகுகிறேன். பூர்த்தியான சாப்பாடு, நிறைவான ஆசீர்வாதம், நிறைவான சந்தோஷம், நிறைவான மகிழ்ச்சி, நிறைவான சமாதானம் யாரிடத்தில் இருக்கிறது என்றால் நம்முடைய அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இருக்கிறது. பூர்த்தியான சாப்பாடு. அவன் சொல்கிறான், பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ இங்கே பசியினாலே சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பன் இடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கும் விரோதமாக உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்வதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இந்த இடத்துல சில காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவன் புத்தி தெளிந்த பிறகு அவன் என்ன சொல்லுகிறான் பாருங்க.
19வது வசனம், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்வதற்கும் நான் பாத்திரன் அல்ல, கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி. அப்படி என்றால் ஒரு வேலைக்காரனை போல என் தகப்பன் இடத்திலே வேலை செய்து என் பசியை ஆற்றிக்கொள்வேன் என்று அவன் புறப்பட்டு வருகிறான். அவனுக்கு சுபாவம் பாருங்க, அப்போ கூட அவனுடைய எண்ணம் மாறவில்லை. நான் என் தகப்பனுக்கு மகன் என்று அவன் வராமல் அவன் ஒரு வேலைக்காரனாக, ஒரு கூலிக்காரனாக அவன் எண்ணிக்கொண்டு தன்னை தாழ்த்தி கொண்டு வெறுமையாக்கி கொண்டு எல்லாவற்றையும் இழந்து அவன் திரும்பி வருகிறான். ஆனால் தகப்பனோ அவன் வருவதை கண்டு எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு, பாருங்க, தகப்பன் அவனை கண்டு மனதுருகே, பாத்தீங்களா, அவர் மனதுருகே ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். அப்போது அந்த குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கும் உமக்கும், பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாக நான் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்போது தகப்பன் தன் ஊழிக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தை கால்களுக்கு பாதரட்சங்களையும் போடுங்கள், கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றார். அப்படி அவர்கள் சந்தோஷப்பட்டு தொடங்கினார்கள். ஹல்லேலூயா. ஒரு தகப்பன் அந்த இடத்துல, பரலோகத்தின் தகப்பனுடைய இருதயம் எப்படிப்பட்டது என்று இயேசு கிறிஸ்து இங்க சீசர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவன் எல்லாவற்றையும் இழந்து பிறகும் அவன் தன்னை தாழ்த்தி கொண்டு, நான் ஒரு வேலைக்காரனை போல இருப்பேன், ஒரு கூலிக்காரனாக என் தகப்பன் இடத்தில் இருந்து என் பசி ஆற்றிக்கொள்வேன் என்று அவன் புறப்பட்டு வருகிறான். ஆனால் தகப்பனும் அப்படி சொல்லாமல் ஒரு வேலைக்காரனாக, ஒரு கூலிக்காரனாக அவனை பார்க்காமல் தன் மகனாக பார்த்தார். அந்த தகப்பன் 22வது வசனம், அப்போது தகப்பன் தன் ஊழிக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சங்களையும் போடுங்கள். 3 காரியத்தை இங்க சொல்லுகிறார். ஒன்று, உயர்ந்த வஸ்திரம், மீண்டும் ஒரு ரட்சிப்பின் வஸ்திரம், மீண்டும் அவனுக்கு ஒரு வாசலை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார், தகுதிப்படுத்துகிறார், மீண்டும் எழுந்து போன அதிகாரத்தை கொடுக்கிறார். மோதிரம் அதிகாரத்தை குறிக்கிறது, வஸ்திரம் பரிசுத்தத்தை குறிக்கிறது, பாதரட்சங்கள் சுவிசேஷத்தை குறிக்கிறது. ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலே கூட இப்போது ஆண்டவர் உங்களுக்கு சொல்வது காரியம், நீங்கள் தகுதி இல்லை என்று சொல்ல வேண்டாம். ஆண்டவரே, நான் திரும்பி வருகிறேன் உம்மிடத்துல, ஏதோ நான் திரும்பி வருகிறேன், நீர் என்னை ஏற்றுக்கொள்ளும், நான் அறியாமல் செய்த பாவங்கள், என் அக்கிரமங்களை மன்னித்து மீண்டும் என்னை சேர்த்து கொள்ளும் என்று நீங்கள் வரும்போது ஆண்டவர் அந்த எளிய குமாரனுக்கு செய்தது போல உங்களுக்கு மீண்டும் வரங்களையும் கனிகளையும் கொடுத்து உயர்ந்த ஸ்தானத்துல வைத்து உங்களை மீண்டும் இழந்து போன ஊழியத்தை, இழந்து போன ஆசீர்வாதத்தை திரும்பி பெற்றுக் கொள்ளும்படி செய்வார். அதுதான் தகப்பனுடைய இருதயம். தகப்பன் எப்போதுமே தன் பிள்ளைகள் மீது அன்பு வைக்கிறவராயிருக்கிறார். தன் பிள்ளை இளையகுமாரன் எல்லாவற்றையும் இழந்து விட்டான், பணத்தை இழந்து விட்டான், ஆசையை இழந்து விட்டான், பாவ வாழ்க்கை வாழ்ந்தான், துன்மார்க்கமாய் இருந்தான். ஆனால் மீண்டும் அவன் மனம் திரும்பி வருகிறான். மனம் திரும்பி வரும்போது தகப்பன் அவனை நேசித்து மனதுருகி அவனை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார். இதுதான் தகப்பனுடைய இருதயம். நம்முடைய பிள்ளைகளை கூட நாம் எப்படி பார்க்கிறோம், எவ்விதமாக அவர்களை நேசிக்கிறோம், இயேசு பார்க்கிற விதமாக நாம் பிள்ளைகளை பார்க்க வேண்டும். இயேசு எப்படி அந்த இளைய குமாரனை மன்னித்தார், நேசித்தார், அன்பு கொண்டார், அவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்தினார், மோதிரத்தை அணிவித்தார், பாதரட்சங்களை கொடுத்தார், கொழுத்த கன்றுக்குட்டி அடித்து புசித்தார்கள், சந்தோஷமா இருந்தார்களோ அதே போல நம் குடும்பங்கள்ல நம்முடைய பிள்ளைகள் கூட சில நேரத்துல தவறான வழியில போய்
ஏதோ ஒரு பாவத்துல விழுந்திருந்தால் உங்களுக்கு நான் சொல்கிறேன், கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக, அப்படிப்பட்டவர்களை நீங்கள் அன்பு கூர்ந்து அவர்களை மன்னித்து அவர்களை அதிகமாய் நேசித்து அவர்களை நீங்கள் அரவணைக்கும் போது அந்த இடத்துல தேவனுடைய அன்பு வெளிப்படுகிறது. தேவன் அந்த இடத்துல கிரியை செய்வார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். யோவான் ஐயா சொல்கிறார், தேவன் எப்போது அன்பாகவே இருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமல், நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக அவருக்கு நமக்கு சரி கட்டாமல், மேற்குக்கும் கிழக்குக்கு எவ்வளவு தூரமாய் இருக்கிறதோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை அகற்றிவிட்டார். ஆம் பிரியமானவர்களே, இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் நான் சொல்கிறது, நீங்கள் ஒரு தகப்பனோட இருதயத்தை புரிந்து கொள்ளாவிட்டால் உங்கள் குடும்பத்துல உங்கள் மனைவி மீதும் பிள்ளைகள் மீதும் உங்களுக்கு அன்பு வராது. தேவனுடைய தகப்பனுடைய இருதயத்தை நீங்கள் சுமக்காவிட்டால், தேவனுடைய அன்பை நீங்கள் அறிந்து கொள்ளாவிட்டால், தேவனுடைய சுபாவத்தை அவருடைய எண்ணத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளாவிட்டால் உங்கள் குடும்பத்துல உங்கள் பிள்ளைகள் மீது உங்களுக்கு அன்பு வராது, அவர்களை மன்னிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து பேதுரு இயேசு கிறிஸ்து இடத்துல கேட்கிறார், ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் நான் எத்தனை மன்னிக்க வேண்டும்? அப்போது இயேசு அவனுக்கு மறுவுத்தரமாக 7-70 முறை நீ மன்னிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்ப 7-70 முறை ஒரு நாளைக்கு நமக்கு மன்னிக்கும்படி இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்திருக்கிறார். சிலுவையில தகப்பனுடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிறார். முதல் வார்த்தையே, பிதாவே, இவர்கள் செய்வது இன்னாதென்று அறியாமல் செய்கிறபடினால் இவர்களை மன்னியும். அப்ப மன்னிக்க கூடியவர் தான் தேவன். அவர் மன்னிக்க கூடியவர், அவர் நேசிக்க கூடியவர். அவர் இந்த உலகத்தில் தன் அன்பு வைத்துதான் ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்து நம்மை ரட்சித்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்கள், நாமும் கூட நம்முடைய பிள்ளைகளை, குடும்பத்தை நேசிக்க வேண்டும். தேவன் பார்க்கிற விதமாக நாம் பார்க்க வேண்டும். தவறான கண்ணோட்டத்துல பார்க்க கூடாது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த போது பிதாவினுடைய இருதயத்தை, பிதாவினுடைய எண்ணத்தை, பிதாவினுடைய சித்தத்தை செய்தார், வெளிப்படுத்தினார், பிதாவை வெளிப்படுத்தினார். பிலிப்பு கேட்கிறார், பிதாவே, இயேசுவே, எங்களுக்கு ஒரு வீசை பிதாவை வெளிப்படுத்தும். அப்ப இயேசு சொல்றார், இவ்வளவு காலம் நீர் என்னோடு இருந்து பிதாவை நீ காணாம இருக்கிறாயா? என் கிரிகளை கண்டாவது நீ விசுவாசிக்க வேண்டாமா? அதே போலதான் ஆம் பிரியமானவர்களே, நமக்குள்ள கூட அதே அபிஷேகம், அதே வரங்கள், அதே குணங்களை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். நாம் தான் வெளிப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நான் 3 காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவது, கிறிஸ்துவனாக நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு முதல் சந்திப்பு பிசாசை எதிர்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது, தகப்பனுடைய இருதயத்தில் தகப்பனுடைய அன்பை, தகப்பனை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது, விசுவாசத்துல அன்பிலும் நிலைத்திருக்க வேண்டும். இந்த 3 காரியங்கள் ஒரு கிறிஸ்தவனுக்குள்ள, ஒரு கிறிஸ்தவன் கை கொண்டால் அவனுடைய வாழ்க்கை சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக இருக்கும்.